ஹாய் ஃப்ரம் ரூபிபீஸ். இன்னைக்கு நிஃப்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,900 பிஇ, தென் 25,000 பிஇ. இது ரெண்டு ஒரு பாயிண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. அந்த லைனுக்கு தான் மார்க்கெட் போகணும். பட் மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதே வந்து எங்களோட இண்டிகேட்டரில் 24,900 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 25,000 பிஇ மேலே தான் மார்க்கெட் போயிருந்துருக்கணும், ஆனால் கீழே போகுது. நீங்க அதே மாரி பார்த்துட்டு வந்தீங்கன்னா, 4த் அண்ட் 5த் பொசிஷன்ல 24,800மே 24,900 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு 24,800ல வந்து தான் மார்க்கெட் வந்து இருக்கு. ஸோ இந்த இந்த 2 பிளேஸ தான் எங்கேயோ ஒரு வந்து மார்க்கெட் வந்து திரும்பி நம்மளுக்கு வந்து அப்வர்ட் டைரக்ஷன் தான் இன்னைக்கு மார்க்கெட் போகணுன்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அதே மாரி நான் சொன்ன மாரி டிஸ்பிளேஸ்மென்ட் பாருங்க, வெறும் லோவா தான் இருக்கு. ஆனா அந்த ஸ்பீடோட காலம் பாருங்க, எவ்ளோ நீட்டா வந்து கணிக்க முடியுதுன்னு. ஸோ மார்க்கெட் வந்து அந்த ஸ்பீடுன்ற ஃபுல் இடத்துலயே நான் அந்த ஃபர்ஸ்ட் 2 பிளேஸஸ்ல தான் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அப்வர்ட் மொமெண்டம் தான். ஆனா டிஸ்பிளேஸ்மென்ட்ல அவ்வளவா வந்து சேஞ்சஸ் எதுவுமே இல்ல. வெறும் கம்மியா தான் இருக்கு. ஒரு 100க்குள்ள தான் இருக்கு. ஆனா டிஸ்பிளேஸ்மென்ட்ல ஸ்பீட்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஸ்பீடா மார்க்கெட் கண்டிப்பா போகும்ன்றது கூட அங்க ஆ ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. சரி. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 24,800 தான் ஒரு ஸ்ட்ராங்கா வந்து மார்க்கெட் திரும்பியிருக்கு. ஓகேவா? மார்க்கெட் அப்ப எங்க வரைக்கும் போகும்னா, அந்த ஓப்பன் ஏரியா 24,900 பிஇ லைனும், இல்லன்னா 25,000 என்ற பிஇ லைனுக்கு தான் மார்க்கெட் போயிருக்கும். நான் 2 ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்க. அங்க தான் இப்ப மார்க்கெட் போக போகுதுன்னு நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும். நம்ம வந்து மார்க்கெட் வந்து எங்க திரும்பும்ன்றத தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மார்க்கெட் இப்போ திரும்பிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்களா, நான் சொன்ன மாரி 24,900 கிட்டயும், 25,000 பிஇ லைன் கிட்ட வரைக்கும் போச்சு. பட் ஸ்ட்ராங்கா அங்கலேருந்து செல். ஏன்னா 25,000 ஓட சிஇ லைன் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அதோட ஸ்பீடுமே வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ஸ்பீட் அங்க போய் டச் பண்றதுக்குள்ளயே மார்க்கெட் வந்து டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் கிட்ட வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட இண்டிகேட்டரோட மேஜிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் 24,900 காலும் புட் வந்து ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஈஸியா மார்க்கெட் திரும்பினப்பலருந்து மேல ஹை வரைக்கும் பாருங்க. ஒரு 100, 120 பாயிண்ட்ஸ் கால்லயும், ஒரு செல்லுலயும் அதே மாரி மார்க்கெட் எங்கேருந்து திரும்புதோ, கீழ வரைக்கும் லோ வரைக்கும் பாருங்க. ஒரு 120 பாயிண்ட்ஸ். இந்த மாரி ஈஸியா நம்மளோட இண்டிகேட்டர் இருந்தா, ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஈஸியா வந்து உங்களால வந்து மார்க்கெட்ல ஈஸியா அச்சீவ் பண்ணி வந்திருக்க முடியும். தேங்க் யூ. இத பத்தி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.